நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் ஒருவருக்கு நன்மை செய்யும்போது அவர் முதல் எந்த நிலைமையில் இருந்தார், எப்படி இருந்தார் என்பதை அறிந்து அதற்கேற்ற உதவிகளை செய்தால் அது நலமாக இருக்கும், உங்களுக்கும் மன திருப்தியாக இருக்கும். தமிழ்நாட்டை ஆண்ட எம்ஜிஆர் முதல்வராக இருந்த காலத்தில் அவர் என்ன செய்தார், அவரை பார்த்து டெய்லி அவரிடம் மனு கொடுக்க ஒரு கூட்டம் வந்து நிற்கும். அப்படி ஒரு முறை ஒரு கூட்டம் வந்து நிற்கும்போது ஒரு தாயாரின் முகத்தை அவர் பார்க்கிறார். அந்த தாயார் யார் என்றால் முன்னாள் மந்திரியாக இருந்த கக்கன் என்பவருடைய மனைவி. அவரை பார்த்தவுடன் இவர், என்னம்மா என்ன ஆச்சு உங்களுக்கு என்று கேட்டார். எங்களுக்கு இருக்க ஒரு வீடு இல்லை, அவர் மந்திரியாக இருந்தபோது வீடு கொடுத்தார்கள், இப்பொழுது வீட்டை காலி செய்யும்படி கூறுகிறார்கள், வீட்டு வாடகை கட்டும்படி கூறுகிறார்கள் என்று கேட்டார். சொன்னவுடன் எம்ஜிஆர் என்ன செய்தார், அவரை ஒரு காரில் ஏற்றி வீட்டுக்கு அனுப்பி வைத்து தன்னுடைய சொந்த பணத்தில் அவருடைய வீட்டு வாடகையை கட்டினார் என்பது மட்டுமல்ல, அவருக்காக ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார் என்பது கடந்த கால சம்பவங்களில் நடந்த உண்மை சம்பவம். அதே போலத்தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். அவர் முன்பே எதிர்க்கட்சியாக இருந்தார், ஆளும் கட்சியாக இருந்தார், அதையெல்லாம் அவர் பார்க்கவில்லை. அவர் முதலில் எப்படி மரியாதையாக இருந்தார், இப்படி ஏன் இந்த நிலைமைக்கு ஆகிவிட்டார் என்பதை அறிந்து அதற்கேற்றமாறு உதவி செய்தார். அதே போலத்தான் யாக்கோபுக்கு பிறந்த மகன்கள் ஒருவன் ஜோசப். அவன் சொந்த அண்ணன்மார்களே அவனை கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டு படுகொலியில் தள்ளிவிட்டார்கள். ஆனால் காலச்சூழ்நிலை அவன் ஈஜிப்டுக்கே அதிபதியானான். அவன்தான் எல்லாம் என்று அந்த ஈஜிப்டின் மன்னர் தன்னுடைய இராஜாங்க மோதிரத்தை போட்டு அவனை அதிபதியாக்கினார். அதே சமயத்தில் யாக்கோபுடைய மற்ற சகோதரர்கள், அதாவது யோசேப்புடைய சகோதரர்கள், அவர்களுடைய நாட்டில் பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்தவுடன் அவர்கள் ஈஜிப்டுக்கு போய் ஏதாவது உணவு வாங்கி கொண்டு வரலாம் என்று நினைத்தார்கள். யோசேப் வந்திருப்பவர்கள் தன்னுடைய அண்ணன்மார்கள் என்று நன்றாக தெரிந்தும் அவர்கள் தன்னை சாகடிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள் என்பது அறிந்தும் அவன் அப்படி செய்யவில்லை. கை நிறைய சாக்குப்பை நிறைய உணவு தானியங்களை கொடுத்து அனுப்பினான் என்பது ஒரு வரலாறு இருக்கிறது. நாம் எப்படி இருந்தோம் என்பது மட்டுமல்ல, நாம் எப்படி நன்மை செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, நீ எப்படி இருக்கிறாய்? எதிரியை பழி வாங்கக்கூடாது. எதிரிக்கு நீ நன்மை செய்தால் உனக்கு இரட்டிப்பான நன்மை கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?